வெல்கம் டு சுத்தில் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு சுஜாதா மிக்ஸி பாடி எப்படி சேஞ்ச் பண்றாங்க வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, சுஜாதா மிக்ஸி. இந்த மிக்ஸியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு லாக் வரும். ரைட் சைடில் உள்ள லாக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, லெஃப்ட் சைடில் உள்ள லாக் கட் ஆயிருச்சு. இதனால பார்த்தீங்கன்னா ஜார் கரெக்டாக உட்கார்றதில்ல. அதனால நாம் இப்போ புது பாடி சேஞ்ச் பண்ண போறோம். மிக்ஸியோட பாட்டம் சைடு திருப்பிக்கிட்டு பாட்டம்ல இருக்கிற ஸ்க்ரூ ஒன்னா ரிமூவ் பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி பாட்டம்ல இருக்கிற ஸ்க்ரூ ஒவ்வொன்னா கழட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டம் கவர் தனியா வந்துடும். பாட்டம் கவர் தனியா எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மிக்ஸியோட ஸ்பீடு கண்ட்ரோல் ரெகுலேட்டர் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நட்டை லூஸ் பண்ணிட்டு இந்த நட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். மிக்ஸியை திருப்பிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ரெகுலேட்டர் தனியாக வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் கீழே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சை கழட்டிடலாம். இப்போ இந்த நட்டை லூஸ் பண்ணிக்கிறோம். நட்டு லூஸ் ஆன பின்னாடி அந்த நட்டை வெளியே எடுத்துடுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு வெளியே எடுத்துறோம். அதுக்கு வர ஒயர் கனெக்ஷன் ஒன்று கையோட கலந்து வந்துருச்சு, இன்னொன்று ரிமூவ் பண்ணிடலாம். அதை உள்பக்கம் இருந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த சுவிட்ச் தனியாக வந்துடும். பாருங்க, இந்த சுவிட்ச் தான் அது. அந்த சுவிட்சை கழட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் உட்கார்றதுக்காக ஒரு காலர் புஷ் வருங்க. அந்த புஷ் ஆளுங்க அப்படி கழட்டி எடுக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ள ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் வந்து லைட்டாக அமுத்தி பிடிக்கணும். நம்ம சேனலை முழுமையா வீடியோ பாருங்க. இடையில பார்த்தீங்கன்னா புரியாது. நம்ம சொல்லக்கூடிய தகவல் யாராவது உபயோகமா இருக்கலாம். அந்த புஷ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 லாக் வரும். லாக் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த புஷ் தனியா வெளியே வந்துடும். இந்த மிக்ஸியில் உள்ள கப்ளர் பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கணும். இந்த கப்ளர் எடுக்கிறது தான் பெரிய வேலை. இந்த ஆர்மச்சூர் ஷாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர் பிடிக்கிற மாதிரியோ இல்லை கட்டிங் பிளேட் பிடிக்கிற மாதிரியோ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம். பிடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நாம இதை டைட் பண்ற மாதிரி பண்ணணும். அப்பதான் நமக்கு லூஸ் ஆகும். லூஸ் பண்ண மாதிரி பண்ணோம்னா டைட் ஆயிரும். எல்லா மிக்ஸிலையுமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம கட்டிங்ல பிடிச்சுக்கிட்டு டைட் வைக்கிற மாதிரி வைக்கிறோம். இந்த மாதிரி லூஸ் ஆகல,
திரும்ப நல்லா பிடிச்சுக்கிட்டு டைட் பண்றோம். ஆகல. கடைசி ஒரு முறை நல்லா டைட் பண்ணி அமுத்திடுறோம். அமுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக லூஸ் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி டைட் பண்ற பொசிஷன்ல பண்ணணும். பாருங்க, நம்ம கப்ளர் இந்த மாதிரி வெளியில வந்துருச்சு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்க்ரூ வரும். இந்த ஸ்க்ரூ தாங்க அது. இந்த ஸ்க்ரூவை நம்ம ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிடலாம். மூணாவது உள்ள ஸ்க்ரூ அதையும் லூஸ் பண்ணிடுறோம். லூஸ் பண்ணிட்டு மிக்சியை சைடு வாக்கில் வச்சுக்கிட்டு ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுங்க. இது மாதிரி 3 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணணும். பாருங்க, இந்த ஸ்க்ரூ தான் அது. இது 2வது ஸ்க்ரூ. மூணாவது ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிடுறோம். இப்போ 3வது ஸ்க்ரூவையும் வெளியே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர் பார்த்தீங்கன்னா அழுங்க அப்படி வெளியில வந்துடும். இது சுஜாதாவோட மோட்டருங்க. இது பாடி. இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். மிக்சியோட மோட்டரை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம இப்போ பழைய பாடி எடுத்துக்கிறோம். பழைய பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த கழட்டின ஸ்க்ரூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 புஷ் வரும். இந்த 3 புஷும் பார்த்தீங்கன்னா அழுங்க அப்படி வெளியே எடுத்து தனியா சேஃப்டியா வச்சுக்கிறோம். பாருங்க, வெறும் பாடி மட்டும் வச்சிருக்கோம், பழைய பாடி. இப்போ புது பாடி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கோம். இந்த கவர் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, சுஜாதாவோட பாடி. புது பாடி இருந்து கவர் எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏர் வெண்ட் இருக்கு. பழத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் வெண்ட் இல்லாமல் இருக்கு. பழத்தில் பாருங்க, லாக்கு ரைட் சைடில் உள்ள லாக்கு கரெக்டாக இருக்கு. இந்த லெஃப்ட் சைடில் உள்ள லாக் மட்டும் பழைய பாடியில் கட்டாக இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக் இல்லை. இதனால தான் நம்ம இப்போ புது பாடியை மாத்துறோம். இப்போ புது பாடி எடுத்திருக்கோம். புது பாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச புஷ்ஷை பார்த்தீங்கன்னா அதில் இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் புஷ்ஷு, அடுத்தது செகண்ட் புஷ்ஷு, அடுத்தது தேர்ட் புஷ்ஷு, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறோம். புது பாடியில் பார்த்தீங்கன்னா மோட்டர் உள்ள உட்கார வச்சிருக்கோம். உட்கார வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு கண்ட்ரோலர் அதை உள்ள நுழைச்சு ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா
அதுக்கு வர செக் நட்டை போட்டு நாம் கை டைட் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி டைட் வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா மிக்சி பாடியை ஒரு சைடாக வச்சுக்கிட்டு அந்த கையில் வச்ச டைட்டை வந்து நம்ம நோஸ் பிளேயர் மூலயமா நல்லா டைட் வச்சுக்கிறோம். அப்போ தான் அது சுத்தாமல் இருக்கும், இல்லைன்னா சுற்றிடும். இந்த செக் நட்டை பார்த்தீங்கன்னா நல்லா டைட் வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா திரும்பறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் நல்லா டைட் வச்சுக்கிறோம். அந்த ரப்பர் புஷ் பார்த்தீங்கன்னா பாடி மாற்றும் போது கீழே விழுந்துருச்சு பாருங்க. இந்த புஷ்ஷு திரும்ப இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு மோட்டர் கரெக்டான இந்த ஹோல்ஸில் உட்கார வச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான ஸ்க்ரூ எடுத்து அதில் போட்டு டைட் வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டான அந்த ஹோல்ஸ் பொசிஷனில் கொண்டு வந்துட்டு டைட் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்க்ரூ உள்ள புஷ்ஷை போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்க்ரூ ரெண்டாவது உள்ள ஸ்க்ரூவும் கரெக்டாக ஹோல்ஸ் ஃபிட் ஆகிற இடத்துல போட்டு டைட் வைக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது உள்ள ஸ்க்ரூவும் புஷ்ஷையும் போட்டு டைட் வைக்கணும். இந்த கையில் மட்டமாக ஏற்றிக்கிட்டு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி 3 ஸ்க்ரூவையும் நல்லா டைட் வச்சுக்கணும். அப்போ தான் மோட்டர் லூஸ் ஆகாமல் ஓடும். புது பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த காலர் புஷ் உட்கார வச்சிட்டோம். காலர் புஷ் உட்கார வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சை வந்து ஃபிட் பண்ணணும். அந்த சுவிட்சை உள்ள நுழைச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு வர நட் எடுத்து டைட் வைக்கணும். பாருங்க, இந்த நட்டை போட்டுக்கிறோம். இந்த மாதிரி கையில டைட் வச்ச பின்னாடி பாத்தீங்கன்னா மட்டத்துக்கு டைட் வச்சுக்கிறோம். நம்மகிட்ட உள்ள கட்டிங் பிளேயர் எடுத்து அந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா வெளியில் வராத அளவுக்கு டைட் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி டைட் வச்சுக்கிறோம். அந்த சுவிட்சுக்கு வர்ற ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுறோம். அடுத்த ஒயரு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கப்ளர் ஃபிட் பண்ணணும். இந்த கப்ளர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லூஸ் பண்ணதான் டைட் ஆகும். இந்த மாதிரி உள்ள ஃபிட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா
கட்டிங் ப்ளையரோ அல்லது ஸ்பேனரோ ஏதாவது வச்சு பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு லூஸ் பண்ணுங்க. லூஸ் பண்ண டைட் ஆயிக்கும். பாருங்க, இப்ப கரெக்டா அந்த கப்ளர் ஃபிட் ஆயிடுச்சு. இந்த சுவிட்ச் அநேகமா ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். கப்ளர் ஃப்ரீயா இருக்கான்னு பாத்துக்குங்க. இப்போ நாபை கரெக்டான பொசிஷன்ல வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் ரெகுலேட்டர் நாபு அதை வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போயிடும். இப்போ கரெக்டாக உட்காந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாட்டம் கவர் ஃபிட் பண்ண போகிறோம். பாட்டம் கவர் ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறோம். அதுக்கு உண்டான ஸ்க்ரூ போட்டுக்கிறோம். போட்டுட்டு டைட் வச்சிடலாம். ஆப்போசிட் சைடு அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிடறோம். இந்த மாதிரி ஸ்க்ரூ டைட் வச்சுக்கிறோம். புது பாடி ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பு வரும், சுஜாதா கம்பெனியோடது. இந்த டாப் கப்பு பார்த்தீங்கன்னா மேலே ஃபிட் பண்ணணும். நம்ம வாங்கிட்டு வந்த புது கவர் வந்து அதில் ஃபிட் பண்ணிடலாம். உள்ள வச்சு ரைட் சைடு திருப்பினீங்கன்னா லாக் ஆயிரும். நமக்கு இப்போ புது மிக்சி மாதிரியே புது பாடி புது டாப் கிடைச்சிரும். இப்போ நம்ம சப்ளை கொடுத்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சவுண்ட் ஏதாவது வருதான்னு செக் பண்ணிடலாம்.